ஹாய், வெல்கம் டு யாஸ்கா சம கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், அப்புறம் சைட் டிஷ் கூட வந்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி நான் வந்து 2 கப்பு பாஸ்தா எடுத்துக்கிறேன். 2 கப்பு பாஸ்தாவை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பாஸ்தா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயே சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சாலே போதும். நல்லா வந்து கொதிச்சு வந்துடும். ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் பாஸ்தா. இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்குறதுனால நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து இந்த பாஸ்தா வந்து வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து க்ரீன் சில்லி வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கட்டும். இந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தாலேயே வந்து நம்ம எக்கு சேர்த்திங்க அப்படின்னா எக் பாஸ்தாவும் சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் பாஸ்தா செய்ய போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகட்டும். ஃப்ரை பண்ணுங்க. அதிகம் சேர்க்க வேணாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. கேரட் வந்து ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பீன்ஸ் வந்து ஒரு 1/4 கப்பு. இல்லை நீங்கள் வேறு காய்கறிகள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு வதங்கட்டும். நல்லா வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த வெஜிடபிள் எல்லாமே நல்லா குக் ஆகும். ஓரளவு குக் ஆனால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல வெஜிடபிள் நல்லா குக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வேக வச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. அப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் பாஸ்தா மசாலா இது வந்து எல்லா கடையிலையும் வந்து கிடைக்கும். அது வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நூடுல்ஸ், பாஸ்தா எல்லாத்துக்குமே வந்து இந்த சேம் மசாலா, ஒரே மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி நூடுல்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் நூடுல்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமான டொமேட்டோ வந்து நல்லா தக்காளி வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதில் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ வந்து லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெஜிடபிள் ஈஸியாக வதங்கிடும். நீங்கள் மூடி போட்டு கூட ஒரு 2 நிமிஷம் வந்து வச்சு வதக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஆற வச்ச பாஸ்தாவை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் இதில் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக நீங்கள் எக்கு சேர்த்திங்க அப்படின்னா எக் பாஸ்தா ரெடி ஆயிரும். சேம் ப்ராசஸ் தான்.
சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாஸ்தா ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.